ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு ஃபிலிம்ஸ் டு ஃபேஷன். இன்றைக்கி கவிஸ் மோட்டிவேஷனில் ஒரு நல்ல கருத்தோடு வந்திருக்கிறேன். ரொம்ப முக்கியமானதும் கூட. அதாவது நம்மளில் நிறைய பேருக்கு எந்த இடத்துல எஸ் சொல்லணும், எந்த இடத்துல நோ சொல்லணும் அப்படின்றதுல இன்னும் குழப்பம் நிறையவே இருக்குது. ஸோ நான் இப்போ ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிறேனே. இப்போ பொதுவாக நம்ம எஸ் சொல்கிறோம் அப்படின்னாக்கா எதுக்காக எஸ் சொல்லுவோம்? நம்ம மற்றவங்க யாராவது ஒன்று சொன்னாக்கா அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு, அப்படி இல்லைனாக்கா மற்றவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்கு, அப்புறம் மற்றவங்க சொல்கிற கருத்துக்கு நம்ம ஒத்து போகிறோன்றதை தெரிவிக்கிறதுக்காக, அப்புறம் மற்றவங்க கூட எந்த ஒரு கான்ஃப்ளிக்ட்டுமே வரக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம எஸ் சொல்லுவோம். ஸோ என்னோட கேள்வி என்ன அப்படின்னாக்கா, நீங்கள் இந்த மாதிரியான நேரங்களில் அவங்களுக்கு எஸ் சொல்லும்போது உங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லிக்கிறீங்க? அதாவது உங்களுக்கு உள்ளுக்குள்ளே நீங்கள் என்ன சொல்லிக்கிறீங்க? எஸ் சொல்கிறீங்களா, நோ சொல்கிறீங்களா? நான் அடித்து சொல்லுவேன், கண்டிப்பாக 75% நம்ம எல்லாருமே நமக்கு நோ சொல்லிக்கிட்டு தான் மற்றவங்களுக்கு எஸ் சொல்கிறோம். ஸோ அது எவ்வளோ பெரிய பாதிப்பை நமக்குள்ளே உண்டு பண்ணுதுன்னு நமக்கு அப்போ தெரியறதில்ல. ஒரு நடுத்தர வயது ஆனதுக்கு அப்புறமேலுக்கு நாம் சொன்ன எஸ்ஸெல்லாம் நினச்சி நம்மளை நாமே வெறுக்க ஆரம்பிச்சிடுவோம். ஸோ அப்போ நமக்காக நாம் அந்த இடத்துல நின்றுருக்கலாமே, நாம் ஏன் நிற்கலை, நாம் ஏன் அவங்க சொன்னதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம், எது நம்மளை தடுத்துது அப்படின்னு ஒரு கட்டத்தில் நீங்கள் வந்து கண்டிப்பாக நிற்பீங்க. ஏன்னா இது ஒரு ரியாலிட்டி. ஸோ நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னாக்க, இப்போ மற்றவங்களுக்கு நீங்கள் எஸ் சொல்லணும்னு நினைக்கிறீங்க இல்லையா, அப்போ உங்களுக்கு நீங்கள் உள்ளுக்குள்ளே நோ சொல்லாமல் உங்களுக்கும் எஸ் சொல்லிவிட்டு மற்றவங்களுக்கும் நீங்கள் எஸ் சொல்லி பாருங்கள். ஆனால் அது நிறைய கான்ஃப்ளிக்டை உண்டு பண்ணும். நீங்கள் ஆத்தென்டிக்காக, அதாவது நீங்களாக இருக்க ட்ரை பண்ணும்போது உங்களை விட்டு யாராவது போகிறாங்க, உங்களை விட்டு ஏதோ ஒரு சுச்சுவேஷன் போகுது, உங்களை விட்டு ஏதோ ஒன்று போகுது அப்படின்னாக்க அது கண்டிப்பாக உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கல அப்படின்னு அர்த்தம். நீங்கள் உண்மையாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கும் எஸ் சொல்கிறீங்க, அதே உண்மையை வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க. அப்புறம் நீங்கள் சொல்லும்போது உங்களை விட்டு ஏதாவது விலகி போச்சு, உங்களுக்கு ஏதாவது பாதிப்பை கொடுத்துட்டு போச்சு அப்படின்னாக்க அது நீங்கள் உண்மையாக இருக்கிறத விரும்பலைன்னு அர்த்தம். அது யாராக வேணாலும் இருக்கலாம், சுச்சுவேஷனாக இருக்கலாம், ஒரு வேலையாக இருக்கலாம், இல்லை உங்கள் ரிலேஷனாக இருக்கலாம், இல்லை நீங்கள் விரும்பினவங்களாக இருக்கலாம், எதுவாக வேணாலுமே இருக்கலாம். ஸோ உங்களுக்கு நோ சொல்லிக்கிட்டு வெளியில் உள்ளவங்களுக்கு நீங்கள் எஸ் சொல்லும்போது கண்டிப்பாக அது உங்களுக்கே தெரியாமல் பாதிப்பை ஏற்படுத்தும். ஸோ அந்த பழக்கத்தை கண்ட்ரோல் பண்ணுங்க. எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக பேசுடுங்க. உங்களை ஏதாச்சும் ஒன்று பாதர் பண்ணுதா, அது என்னன்னு உங்களுக்காக நீங்கள் ஓப்பன் அப் பண்ணுங்க. ஓகேவா? அப்படி நீங்கள் பண்ணாமல், அந்த இடத்துல நீங்கள் பண்ணாமல் வந்துட்டு மற்றவங்கள்ட்ட வந்து புலம்பாதீங்க. அது ரொம்ப கெட்ட பழக்கம். ஏன்னா உங்களால் அந்த இடத்துல வந்து எதிர்த்து நிற்க முடியல, எதிர்த்து பேச முடியல. அந்த இன்செக்யூரிட்டியை வந்து மற்றவங்கள்ட்ட புலம்பதில் என்ன வந்துட போகுது சொல்லுங்கள் பார்ப்போம். ஸோ உங்களுக்காக நீங்கள் நிற்கலை அப்படின்னா வேறு யார் நிற்பாங்க? கண்டிப்பாக வேறு யாரும் நிற்க மாட்டாங்க. ஸோ நான் அதை நிறைய இடத்துல நான் உணர்ந்திருக்கேன். என் லைஃப்பில் நிறைய இடங்கள்ல நான் உணர்ந்திருக்கேன் நான். ஸோ அதுக்கப்புறம் நான் மாற்றிக்க ஆரம்பித்தேன். நான் மாற்றிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமேலுக்கு என்னெல்லாம் புதுசாக பார்க்க ஆரம்பித்தாங்க. அப்புறமேலுக்கு நான் இப்படித்தான் அப்படின்றத நான் ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறமேலுக்கு என்னோடய உண்மைத்தன்மை எல்லாருமே ஏற்றுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இவ இப்படி தான்ப்பா, இதுதான் இவளோட கேரக்டர், இதுக்கு முன்னாடி இருந்தது கிடையாது அப்படின்றத நான் எல்லாருக்கும் புரிய வச்சுட்டேன். நான் யாருன்றதை புரிய வச்சுட்டேன். ஸோ ஏதோ ஒன்று என்னை பாதர் பண்ணுது அப்படின்னாக்க நான் கண்டிப்பாக ஓப்பன் அப் பண்ணுவேன். இதுக்கு முன்னாலாம் ஓப்பன் அப் பண்ண மாட்டேன், அப்படியே சிரிச்சுட்டு போயிடுவோம். ஆனால் வெளியில் வந்து புலம்புவோம். அந்த பழக்கத்தை நான் அறவே நிறுத்திட்டேன் நான். இப்போ அதனாலேயே கொஞ்ச நேரம் என்ன கேட்டேன், இது என்ன சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் சண்டை போடுறேன் அப்படின்னு கேட்டாங்க. உண்மை அது கிடையாதுங்க. நீங்கள் உங்களுக்கு சின்ன விஷயமாவே இருந்தாலும் நீங்கள் உங்களுக்காக ஓப்பன் அப் பண்ணலை, உங்களுக்காக நீங்கள் நிற்கலை அப்படின்னா வேறு யாரும் வந்து நிற்க மாட்டாங்க. ஸோ ஓகேங்களா? ஸோ இதுவே வைஸ் வர்ஸா இன்னொன்று இருக்குது. வெளியில் நீங்கள் நோ சொல்லணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே எஸ்ன்னு உங்களுக்கு தோணுது. அதுவும் இருக்குது. என்ன அப்படின்னாக்க சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் உங்களுக்கு வாழ்க்கையில். அதை வந்து நீங்கள் வந்து ஏற்றுக்க உங்களுக்கு உள்ளுக்குள்ளே அதை ஏற்றுக்கணும்னு ஆசை இருக்கும். ஆனால் சொசைட்டிக்கு பயந்தோ, ஃபேமிலியில் என்ன சொல்லுவாங்கன்னு பயந்தோ, இல்லை உங்களுடைய பயத்தினாலேயோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நீங்கள் நோ சொல்லிட்டீங்க அப்படின்னாக்க திரும்ப அந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்காதுங்க. ஸோ நீங்கள் நோ சொல்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிங்க. வெளியில் நோ சொல்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிங்க, உங்களுக்கு அது எஸ்ஸா நோவா. உங்களுக்கு அது நோவாக இருந்தால் தைரியமாக நோ சொல்லுங்கள், பிரச்சனையே கிடையாது. எனக்கு இது ஏதோ ஒன்று பாதர் பண்ணுது, எனக்கு இது பிடிக்கல, ஓகே ரைட்டு சொல்லிவிடுங்க. பட் எனக்கு இது பிடிச்சிருக்கு, நான் இதை பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனால் இது ஒரு காரணமாக இருக்கிறதுனால நான் நோ சொல்ல போகிறேன். கண்டிப்பாக கூடாதுங்க, வேண்டவே வேண்டாம்.
ஸோ இதை நான் எதனால் சொல்கிறேன் அப்படின்னாக்கா, நான் யூடியூப் சேனல் ஆரம்பித்ததுக்கு அப்புறமேலுக்கு எனக்கு வந்த கமெண்ட்ஸு, எனக்கு வந்த என்ன சொல்கிறது, எனக்கு வந்த சஜஷன்ஸ் எல்லாத்தையுமே நான் பார்த்துட்டேன். பட் எதுவுமே என்ன நான் பாதர் பண்ண விடலை. நான் எதை ஆரம்பிச்சனோ அதை நோக்கி நான் போயிட்டுருக்கிறேன். ஸோ whenever you want to say yes to others, you don't say no to yourself. And whenever you want to say no to outside of yourself, definitely you don't say yes to yourself. Okay, so நீங்கள் எஸ் சொல்லணும்னு நினச்சிங்கனாக்கா கண்டிப்பாக எஸ் சொல்லிவிடுங்க. நோ சொல்லணும்னு நினச்சிங்கனாக்கா கண்டிப்பாக நோ சொல்லிவிடுங்க. உள்ளுக்குள்ளே ஒன்றை வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்றை சொல்ல ட்ரை பண்ணாதீங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல் தி பெஸ்ட்.